கோழி வளர்க்குற எல்லாருக்கும் வெள்ளை கழிச்சல்னாலே ஒரே தலைவலியாக இருக்குது. எங்கடா நம்ம பண்ணைக்கு இன்னும் வரலையேன்னு பார்த்தேன், வந்து போச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம். என்ன வேலை மெனக்கடணும்? ஒரு 4 மருந்து 5 மருந்து தாங்க. வீரியம் ஏறுறதுக்குள்ளே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா நம்ம சரி பண்ணிடலாம். நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், இல்லை ஒரு நாள் 2 நாள் டிலே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோழியை காப்பாற்ற முடியாது. வெள்ளை கழிச்சலுக்கு பொதுவாக நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறது வழக்கமான விஷயம். ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் வெள்ளை கழிச்சல் இருக்கிறதால நம்ம நாட்டு மருந்து கொடுத்து அதை குணமாக்குறதுக்குள்ளே அதிகமாக பரவிடும். அதனால் இந்த தடவை நம்ம இங்கிலீஷ் மெடிசனுக்கு தான் போய் ஆகணும். அது ஒன்றும் ஹெவி டோஸோ இல்லை நம்ம யூஸ் பண்ணாத மருந்தோ ஏதோ ரொம்ப சிக்கலான மருந்தெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. நம்ம சாப்பிடக்கூடிய Liv 52 லிவருக்கு கொடுக்குற டானிக்கு, அப்புறம் பேராசிட்டமால் 500 டோஸ் இல்லை 650 டோஸு, அப்புறம் அமாக்சிலின், இந்த மாத்திரைகளே போதும். இல்லை இன்னும் கொஞ்சம் சளி கூட இருக்குன்னா ஜெண்டாமைசின். இப்போ அமாக்சிலின், பேராசிட்டமால், ஜெண்டாமைசின் இந்த மாத்திரையெல்லாம் நல்லா பொடி பண்ணி ஒரு 1/4 மூடி தண்ணி ஊற்றி அதில் குழப்பிட்டு நம்மளோட அந்த Liv 52 மருந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு OFM கலவையை அதில் நம்ம விட்டுடணும். OFM சிரப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, மெடிக்கலில் பேதிக்காக கொடுக்குறது. அதை கலந்தோம்னாலே பொதுவாகவே பேதி நின்று போயிடும். அதோட குளுக்கோஸு இல்லைனா ORS பவுட்ரு எனர்ஜிக்காக அந்த கலந்து நம்ம கோழிங்களுக்கு கொடுத்துடணும். இந்த டோசேஜ் எப்படி கொடுக்கணுன்னா, ஒரு 4 நாள் ஒரு 4 நாள் முத்திடுச்சு அப்படின்னா நம்ம டோசேஜ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். இல்லை நம்ம நாளே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாத குஞ்சாக இருந்தால் ஒரு 3 ml, 2 மாத குஞ்சாக இருந்தால் ஒரு 5 ml, அதுக்கு மேலே இருந்தால் ஒரு 5 ml இல்லை 6 ml, அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான் கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கலான்னா, காலையில் ஒரு 7 மணி போல் ஒரு தடவை கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு இட்லியோ இல்லை சத்து மாவையோ கரைச்சி அதுக்கு சாப்பிட கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஒரு 9 மணி, அதாவது 3 மணி நேரம் கேப். 7 மணிக்கு கொடுத்தோம்னா ஒரு 10 மணி, 6 மணிக்கே கொடுத்துட்டோம்னா ஒரு 9 மணி, 3 மணி நேரம் கேப்பில் இன்னும் ஒரு டோஸ் கொடுத்துடணும். அதோட சாயந்தரம் ஒரு 4 மணி போல் ஒரு டோஸ் கொடுக்கணும். அப்பயும் நீங்கள் தண்ணியும் இந்த சத்து மாவு கலவையும் கொஞ்சம் கொடுத்துடணும். திரும்ப நைட்டு ஒரு 8 மணி இல்லை 9 மணிக்கு ஒரு டோஸ் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு க்யூர் பண்ணிடலாம். இல்லை